அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், lend me your ears. அது தமிழில் மொழிபெயர்த்தம் என்றால் செவிசாயின் உங்களுடைய தமிழில் அது அப்படியே மொழிபெயர்க்கும் என்றால் உங்களை காதுகளை கொடுங்கள் என்று அர்த்தம் வரும். அதனுடைய உள்ள அர்த்தம் என்னவென்றால் உங்களை நீங்கள் செவிசாயுங்கள். நான் ஒரு 12 நிமிடம் பேச இருக்கின்றேன். 4 நிமிடம் என்னுடைய குருத்துவ வாழ்க்கையை பற்றி, 4 நிமிடம் இன்றைய சுவிசேஷத்தை பற்றி, 4 நிமிடம் அன்னை மரியாதை பற்றி. அன்பானவர்களே, துவக்கத்தில் ஃபாதர் ஜெரல் எனது உறவினர் அழகாக என்னை பற்றி சொன்னார். நான் வில்வராயன் பற்றியில் பிறந்திருந்தாலும் வாழ்ந்தது ரொம்ப நாள் கொடை விடுமுறைகளை செலவிட்டது மாதாக்கோட்டை தான். ஏனென்றால் மாதாக்கோட்டை எனக்கு பல விதத்தில் உறவினர்கள் இருக்கின்ற இடம். ஃபாதர் ஜெரல் சொன்னாங்க, எங்கள் சித்தி வீடு எங்கே இருக்குது, எங்கள் அக்கா வீடு இருக்குது, எங்கள் அன்னை வீடும் இங்கே தான் இருக்கின்றது. இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து எனக்கும் இறைவன் ஆசீர்வாதம் கொடுத்தார். பார்க்கப்படும் என்றால் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லுவாங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு கன்னியர்களை முன்னாள் திருச்சி ஆயராக இருந்த நமது ஊரை சார்ந்த எஸ்எல் கபிரியல் அவர்கள் ஒரு தடவை அவங்க கான்வென்ட்டுக்கு போயிருக்கும் பொழுது மாதாக்கோட்டை, நாங்கள் மாதாக்கோட்டைன்னு சொல்ல, மாதாக்கோட்டையில் சொல்லணுன்னாக்க அவங்க தாத்தா பேர் சொல்ல, அவங்க பேத்தின்னு சொல்ல, அவங்க எஸ்எல் கபிரியல் ஆண்டவர் அவர்களுக்கு உடனே புரியலை. உடனே அவர்கள் நான் கோலிமுத்தோடைய பேத்தி அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, நீ நம்மக்குள்ள தான் அப்படின்னு எஸ்எல் கபிரியல் அவர்கள் அந்த எங்களுடைய உறவினருடைய குடும்பத்தை உடனே அடையாளம் கண்டு கொண்டு நமது பிள்ளை என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். அந்த குடும்பத்தில் இருந்து பார்க்க வேண்டும் என்றால் ஒரு 6-7 பேர் குருக்களும் கன்னியராகவும் ஆயிருக்கின்றார்கள். இன்று எனது வலதுபுறம் ஜெரால்டும், இடதுபுறம் லாரன்ஸ் இருக்கின்றார்கள். மேலும் நமது பசுமணம் கார்மல் சபையில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக உர்சுலா மேரி எலெக்டா அவர்களும் மற்ற எங்கள் உறவினரை சார்ந்த இன்னொரு எலெக்டாவும் எஸ்தரும் அந்த சபையில் இருக்காங்க. அன்னையுடைய குடும்பத்திலிருந்து ஜெனோபியாவும், எங்கள் சித்தியுடைய குடும்பத்திலிருந்து வின்சியும் கன்னியர்களாக இருக்கின்றார்கள். மற்றும் எங்கள் உறவினர்கள் இப்போது நீ வந்திருக்காங்க, அனிதா நிர்மலான்னு அவங்களும் இருக்காங்க. எனவே இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து நான் இங்கே வந்திருக்க, பெரும்பாலும் சிலர் அதிகமாக தாய்மாமன் வீட்டில் வீட்டுக்கு போவாங்க. எங்களுக்கு தாய்மாமன் வீடு எங்கள் அக்காவின் வீடு தான். அங்கே தான் அதிகமாக வந்து நாங்கள் இருந்திருக்கின்றோம். எங்கள் லீவுகளை கழித்திருக்கின்றோம். இங்கிருந்து தான் இந்த பழைய கோயிலில் இருந்து தான் எனக்கு தேவாலயத்தினை பற்றி ஒரு புரிதல் வந்தது. அந்த புரிதலிலிருந்து என்னை நான் அர்ப்பித்தேன். என்னுடைய குருத்துவ வாழ்க்கை என்பது, சில பேர் குருத்துவம் என்பது ஒரு வரம் என்று சொல்வார்கள், ஒரு அருள் என்று சொல்வார்கள். என்னை பொறுத்தவரையும் நான் அதை அருள் என்றும் சொல்ல முடியாது, வரம் என்றும் சொல்ல முடியாது. அதை நான் கடினப்பற்று கடின உழைப்பு செய்து பெற்றுக்கொண்ட ஒரு
இறைவனுடைய பாக்கியம் என்று சொல்வேன். என்னுடைய இந்த 25 ஆண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில் பலவற்றை நான் அனுபவித்திருக்கின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒன்றுதான். 16 மாதங்கள் சிறைச்சாலையில் பாசிச சூழ்ச்சியினால் சிறை வாழ்வை அனுபவித்திருக்கின்றேன். ஒரு முனை துப்பாக்கி முனையிலிருந்து ஒருவர் சுட வந்தார். அந்த இடத்திலிருந்து இறைவன் என்னை எவ்வாறு காப்பாற்றினார் என்று எனக்கே தெரியாது. அது மாதிரி சூழ்நிலையில் இருந்தும் நான் மேல் வந்திருக்கின்றேன், வீட்டு மீண்டு வந்திருக்கின்றேன் என்றால் இறைவன் என்னை எவ்வாறாக நன்றாக வழிநடத்துகின்றார் என்பதை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். நான் வேலை செய்யும் மறை மாவட்டமானது ட்ரைபல்ஸ் என்று சொல்வார்கள். அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஆதிவாசிகள் வாழும் இடங்கள். அவர்கள் பேசும் மொழிகள், அவர்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் முற்றிலும் வேறுபட்டவை. நம்மளுடைய மிஷனரிஸ் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து நமது நாட்டிற்கு தாய்நாட்டிற்கு வந்தவர்களெல்லாம் 3 இதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையில், அதாவது அன்னோன் லாங்குவேஜ் தெரியாத மொழி, அன்னோன் பீப்புள் தெரியாத மக்கள், அன்னோன் கல்ச்சர் தெரியாத கலாச்சாரம், இவற்றில் தான் மிஷனரிஸ்கள் வேலை செய்வாங்க. அது மாதிரி ஒரு இடத்தில் நான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அம்பிகாபுரம் என்ற மறை மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது எனது உறவினர் ஜெரல்டை விட 2 வருடங்களுக்கு முன்பாக தொடங்கியது. ஆனால் நான் குருப்பட்டம் பெற்றது அவருக்கு பிற்பாடு 5 வருடங்களுக்கு பிற்பாடு நான் குருப்பட்டம் பெற்றேன். பலவிதமான போராட்டங்களிலும் பலவிதமான வாழ்க்கையில் சேலஞ்சுகளிலும் இருந்து இறைவன் இந்நாள் வரை என்னை நல்வழியில் நடத்தி வருகின்றார் என்பதற்கு நான் நன்றி கூற, இந்த மண்ணின் மைந்தனாக இல்லாவிட்டாலும் இந்த மண்ணின் ஒரு உறவினராக உங்கள் இந்த நன்றி திருப்பலியை செலுத்துகின்றேன். இதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை அவர்களுக்கும் இன்றைய புதிய பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். இன்றைய சுசேஷத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றால், நாம் அனைவரும் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று இன்றைய சுசேஷத்தில் இறைமகன் இயேசு நிக்கோதேமுவுக்கு சொல்கின்றார். மீண்டும் பிறக்க வேண்டும். நாம் அனைவரும் பிறக்கின்றது மனித பிசிக்கலி நாம் அனைவரும் அன்னையின் நமது தாயின் மூலமாக நாம் பொறுப்பேற்று நாம் இந்த உலகிற்கு வருகின்றோம். ஆனால் அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் இறை அரசுக்கு நாம் பிள்ளையாக மாற முடியாது. நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக மீண்டும் ஒரு புதிய வாழ்வை இறைவன் நமக்கு அருள்கின்றார். அந்த இறை வாழ்வை நாம் எவ்வாறு நாம் பயன்படுத்துகின்றோம், எவ்வாறு நமது வாழ்க்கையில் நாம் ஒரு கிறிஸ்தவர் என்பதை உணர்கின்றோம் என்பதை இந்த சுவிசேஷமானது நமக்கு எடுத்து வைக்கின்றது. அதனை எவ்வாறு நாம் ஒரு புது வாழ்வு வாழ வேண்டும் என்றால், புது பிறப்பினை பெற வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்களாக நாம் அனைவரும் மற்றவர்களிடமிருந்து ஒரு தனி பண்பு, தனி சிறப்பை நாம் பெற வேண்டும். மற்றவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் உலகை சார்ந்த வாழ்க்கை. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையானது உலகை சாராத வாழ்க்கை. இதனை அகஸ்டின் அடிகளார் அழகாக சொல்வார் ஆங்கிலத்தில். With the world, உலகத்துடன், but not with the world, உலகத்துடன் அல்லாமல்.
உலகத்தில் தான் இருக்க வேண்டும், ஆனால் உலகத்தை சேராமல் வாழ வேண்டும் என்று அகஸ்டின் அவர்கள் அழகாக சொல்லுவார். எவ்வாறு நம் உலகத்தில் இருந்து கொண்டு உலகத்தில் சாராமல் எவ்வாறு வாழ வேண்டும் என்றால், உலக வாழ்க்கையானது நாம் பொருட்களை தேடி செல்கின்ற ஒரு வாழ்க்கை. பொருட்களை தேடி செல்கின்ற வாழ்க்கை வாழ்ந்ததென்றால் உலகத்திற்கு ஏற்றார் போல பேரும் புகழும் பெற்று வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேரும் புகழும் தேடி வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. இது மற்றவர்களை நாம் அன்பு செய்து வாழும் வாழ்க்கை. மற்றவர்களை அன்பு செய்து எவ்வாறு வாழ வேண்டும் என்றால், அன்னை தெரசா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், love till it hurts you. அதாவது அன்பு செய்யுங்கள், அது உங்களை புண்படுத்தும் வரையில். சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், அவன் என்னை எவ்வளவோ புண்படுத்துறான், அவன் எவ்வளவோ நம்ம புண்படுத்துறான், அவளுக்கு நான் செய்யாதது என்ன, அவங்களுக்காக நம்ம கொடுக்காதது என்ன என்று நாம் பேசுவோம். அப்போது புண்படும். அந்த புண்படுகின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த புண்படுகின்ற வாழ்க்கை தான் இறைவன் இயேசு நம்மை எதிர்பார்க்கின்றார். இறைவன் இயேசு தான் தேர்ந்தெடுத்த சீடர்கள் அனைவரும் ஒரு நாள் அவரை விட்டு ஓடிவிடுவார்கள் என்று தெரிந்தும் அவர்களுடைய கால்களை கழுவுகின்றார். ஒருவர் ஒரு நாள் அவருடைய சீடர் ஒருவரை காட்டிக் கொடுப்பார் என்று தெரிந்தும் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். ஒருவர் மறுதளிப்பார் என்று தெரிந்தும் அவரை தேர்ந்தெடுக்கின்றார். ஒருவர் அவரை சந்தேகப்படுவார் என்று தெரிந்தும் அவரை இயேசு தேர்ந்தெடுக்கின்றார். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை புண்படுத்துவார்கள் என்று தெரிந்தும் இயேசு அவர்களை தனது சீடர்களாக தேர்ந்தெடுக்கின்றார். எனவே வாழ்க்கை என்பது நாம் தெரிந்தே நமக்கு அவர்கள் துன்பம் தருவார்கள், நாம் செய்த அனைத்தையும் அவர்கள் ஒரு நாளும் நன்றியுடன் நினைத்து பார்க்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஒரு புது வாழ்வு வாழ்கின்ற வாழ்க்கை. புது பிறப்பு பெற வேண்டிய ஒன்று. இதுதான் புது பிறப்பு, இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது நமக்கு முன்னால் இந்த மெழுகுவர்த்தி எரிகின்றது. அது எரியும் பொழுது அந்த மெழுகு தன்னையே அழித்துக் கொள்கின்றது. குறைத்து 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 எரிந்து கொண்டே இருக்கின்றது. மற்றவர்களுக்காக தன்னையே அழித்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தான் புது பிறப்பு. அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்கள் என்றால் மற்றவர்களை போன்று வாழாமல், உலகை சார்ந்து வாழாமல் வாழ்கின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். இந்த வாழ்க்கையை தான் இன்று நாம் அவனால் எடுத்துக் கொண்டிருக்கின்ற நமது அன்னை மரியாள் வாழ்ந்த வாழ்க்கை. தேவதூதர் வந்து அவரிடம் தந்தையின் திட்டங்களை அறிவிக்கின்ற பொழுது அந்த கன்னிமரியாள் என்ன சொன்னார்? இதோ நான் ஆண்டவரின் அடிமை, அவரின் விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை அடிமை என்று அவர் ஏற்றுக்கொண்ட பொழுதுதான் தன்னையே அழித்துக் கொள்ள, தன்னையே ஒரு வேலையாட்களாக மாற்றிக்கொள்ள தாய் எப்போது தன்னை தயாரித்துக் கொண்டார், இறைவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொன்னால் அங்குதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகின்றது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்காக நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, மற்றவர்களுக்காக நம்மையே அர்ப்பணிக்கும் வாழ்க்கை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், once you begin to empty yourself,
நீங்கள் எப்பொழுது தங்களையே நீங்கள் காலி செய்ய விரும்புகின்றீர்களோ then God exalts you. கடவுள் நம்மை உயர்த்துகின்றார். அன்னை மரியாள் தன்னை தாழ்த்திய காரணத்தினால்தான் இறைவன் அவரை படைப்பதற்கெல்லாம் முதலியாக முதல் பெண்ணாக முதல் படைப்பாக அன்னை மரியாளை இறைவனாக்குகின்றார். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இந்தியனுடைய கான்ஸ்டிடியூஷனை பற்றி, the prime minister is the first among the equals. அதாவது பிரதான் மந்திரி தான் நாட்டினுடைய சிட்டிசனை தமிழ் என்ன சொல்லுவீங்க? குடிமகன். ஆமா, நாட்டினுடைய குடிமகன்களில் முதல் குடிமகன் பிரதம மந்திரி. அதனை போன்று இறைவனுடைய படைப்பில் எல்லோரும் ஈக்குவல் தான். அந்த ஈக்குவல்ல முதல்ல வருகின்றவர் யார் என்றால் அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாள் ஏன் முதலில் வருகின்றார் என்றால், அவர் தன்னையே வெறுமையாக்கி தன்னை ஒன்றும் இல்லாமல் போல தன்னை மாற்றிக்கொண்ட காரணத்தினால் அங்கேதான் அன்னை மரியாள் புது பிறப்பினை பெறுகின்றார், புது ஞானஸ்தானம் பெறுகின்றார், புது வாழ்க்கையை தொடங்குகின்றார். எனவே நாம் அனைவரும் அன்னை மரியாளை போன்று, இயேசுநாதர் சொன்னதை போன்று நாம் மறுபிறப்பு பெற வேண்டும். உலகை சார்ந்த வாழ்க்கை ஆளாமல் உலகிலேயே இருந்து கொண்டு உலகத்தில் இல்லாதது போன்று நாம் எப்பொழுது வாழ முயற்சிக்கின்றோமோ அப்பொழுது புது பிறப்பினை பெறுகின்றோம். அவ்வாறு புது பிறப்பு பெற்று நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ நாம் எப்பொழுது முயற்சி செய்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்கள். எனவேதான் புது பிறப்பு என்பது இயேசுநாதர் சொன்னது போன்று, எவன் ஒருவன் என்னை பின் செல்ல விரும்புகின்றானோ அவர் தனது சிலுவையை சுமந்து என் பின்னே வரும்போதுதான் அவர் ஒரு முழு கிறிஸ்தவனாக வாழ முடியும். இயேசுநாதர் கொடுக்கும் வாழ்க்கை என்பது சிலுவையை சுமக்கும் வாழ்க்கை. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்கின்றிருக்கின்றார்கள், எத்தனையோ தலைவர்கள் பெயர் பெற்று வாழ்கின்றார்கள், செயல்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் உலகில் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் மனிதருக்காக சிலுவையை சுமந்தார், மனிதனுக்காக தன்னையே அர்ப்பணித்தார், மனிதனுக்காக சிலுவையில் தொங்கினார். எனவே அவர் தன்னையே பலியாக்கியதனால்தான் அவர் இறை திட்டத்தை நிறைவேற்ற முடிந்தது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் புது பிறப்பினை பெற வேண்டும் என்றால் இந்த அன்னை மரியாளை போன்று, அவருடைய குழந்தை இயேசுவை போன்று நாம் அனைவரும் புது வாழ்வு வாழ வேண்டும், சிலுவையை சுமைக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் புண்பட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் புண்படுகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் கஷ்டப்படுகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் இந்த மெழுகுபடுத்தியை கொண்டு எரிகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் உலகம் நம்மை வெறுக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் உலகம் நம்மை அந்த சீடர்களை போன்று ஓடிவிட்டார்களே இயேசுவை விட்டு, அது போன்று ஓடிக்கொண்டு பொழுதும் காட்டு கொடுக்கின்றவர்களைப் போலும், அவரை மறுதளிக்கின்றவர்களைப் போலும், அவரை சந்தேகிக்கின்றவர்கள் போலும் நாம் எப்பெல்லாம் வாழ நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம், அதுதான் நமது உண்மையான மறுபிறப்பு, அதுதான் நமது உண்மையான ஞானஸ்தானம். எனவே அன்பார்ந்தவர்களே, வாருங்கள் நாம் புது பிறப்பினை நுழைவோம்,
புது வாழ்வு வாழ்வோம். அன்னை மரியாதை போன்று நாம் அனைவரும் அடிமையாக வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.